ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத ஆனால் ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ரீஸ்டார்ட். நீங்கள் உங்கள் மொபைலில் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரியுது. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன். அதையே தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம மொபைலை அடிக்கடி ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூராக வச்சுக்க முடியும். யூஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கேமராவை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ கால் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கண்டினியூவாக தொடர்ந்து சோசியல் மீடியா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிறது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். பேக்ரவுண்டில் ரன் ஆக உங்களுடைய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். அப்படி ட்ரைன் ஆகிற சமயத்தில் உங்களுக்கு மொபைல் ஹீட் ஆகும். அப்போது இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் பொழுது மொபைல் டேட்டா நிறைய லாஸ் ஆகும். அதே சமயம் மொபைலும் ஹேங் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாலும் இது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க பேக்ரவுண்ட்ல ரன் ஆகக்கூடாதுங்கிற ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருந்தா கூட நீங்க கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுடைய டெம்பரரி ஃபைலும் ஸ்டோர் ஆகி டம்ப் ஆகி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். மொபைல் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். உங்க மொபைல் டேட்டா அதிகமாக லாஸ் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இப்போ உங்க மொபைலை ஒருத்தர் ஹேக் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதாவது மால்வேர் மூலமா உங்களுடைய டேட்டாவை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்க ரீஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் அதோட கட் ஆகுது. ஸோ கட்டாயி அகைன் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணி உங்க மொபைல் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மால்வேர் மறுபடியும் ரன் ஆகாது, அதோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மொபைலை ஹேக் பண்ணி நம்மளுடைய டேட்டாஸை எடுத்துட்டு இருக்கிறவன் இந்த மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணும் பொழுது அகைன் அவன் கண்டினியூவா நம்மளுடைய டேட்டாவை எடுக்க முடியாது. அந்த ப்ராசஸ் அதோட ஸ்டாப் ஆகும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த ரீஸ்டார்ட் பண்றது மூலமா மொபைலுக்கு உண்டான ஹெல்த்தையும் பேட்டரிக்கு உண்டான ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தா ஒர்க் ஆகும், லாங் லைஃபும் வரும். சரி, ஓகே, இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனிமேல் நம்ம மொபைலை அடிக்கடி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம நினைச்சா கூட நம்ம அடிக்கடி ரீஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய ஒர்க் பிஸியில் கண்டினியூ போயிட்டே இருப்போம். அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒவ்வொரு பிராண்ட் மொபைலுக்கும் ஒவ்வொரு டைப்பில் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் மெத்தட் இருக்குது. அதை எப்படி எனேபிள் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த எனேபிள் பண்ணி வச்சுட்டோம்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதுவே மொபைல் ஆஃப் ஆகி ஆன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறதுனா இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பிராண்ட் மொபைலுக்கும் ஒவ்வொரு டைப்பில் கிளியராக சொல்ல போகிறோம். அதை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைலை சேஃப்டி அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4 பிராண்ட் மொபைல் என் கையில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மொபைலுக்கும் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட்டை செட் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களாவே போதும், உங்கள் மொபைல்லையும் ஈஸியாக ரீஸ்டார்ட் செட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் சாம்சங் மொபைல் எடுத்துக்குவோம். என் கையில் இருக்கிற சாம்சங் மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டிவைஸ் கேர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆட்டோ ஆப்டிமைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆட்டோ ரீஸ்டார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க, ரீஸ்டார்ட் ஆன் ஷெட்யூல்ங்கிறது டிசேபிள் இருக்கு, எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே பாருங்க, ஸோ வீக் டேஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்ட்டு. இதில் வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் நம்ம ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்குவோம். ஸோ மண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டைமை கிளிக் பண்ணிட்டு நான் 1 AM அதாவது விடிய காலையில் நம்ம தூங்கிட்டு இருக்கிற டைம்ல ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்க. அதாவது சாம்சங் மொபைலில் மண்டே அண்ட் ஃப்ரைடே மார்னிங் 1 AM ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிரும் மொபைல். நம்ம போய் ரீஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? செகண்டா என்னுடைய இன்ஃபினிக்ஸ் மொபைலை கையில் எடுத்துக்கிறேன். இதுல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கும், சிஸ்டத்தை கிளிக் பண்ணிக்கங்க.
இதுக்குள்ள லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஷெட்யூல்டு பவர் ஆன் ஆஃப் அண்ட் ரீஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு ரீஸ்டார்ட்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கங்க. உடனே எனேபிள் ஆயிரும். அடுத்தது அந்த டைமுக்கு மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ நேரா உள்ள போயிரும். இதுல டைமை எந்த டைமுக்கு உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணணுமோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணி, வெடிகாலையில் 1 மணி அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். 1 AM செட் பண்ணிட்டு ரிப்பீட்டை கிளிக் பண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணணுங்கிறத இங்கே செட் பண்ணுறேன். ஸோ வீக்லி ட்வைஸ்ன்ட்டு, ஸோ மண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஓகேவை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டெப் வெளியே வந்துருச்சு. அடுத்தது டாப்ல இருக்கிற ரைட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஷெட்யூல் இப்போ செட் ஆயிருச்சு. இனிமேல் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண வீக்லி ட்வைஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க தூங்குற டைம்ல இது ரீஸ்டார்ட் ஆயிட்டு வரும். உங்க மொபைல் இன்ஃபினிக்ஸ் மொபைலா இருந்ததுன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த மொபைலுக்கு வருவோம். நெக்ஸ்ட் ரெட்மி, போக்கோ அண்ட் எம்ஐ மொபைல் வச்சிருந்தீங்கன்னா உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா பேட்டரி இருக்கும், பேட்டரியை கிளிக் பண்ணிக்கங்க. பேட்டரிக்குள்ள அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அடிஷனல் ஃபீச்சர்ஸ்க்குள்ள ஷெட்யூல்ட் பவர் ஆன் ஆஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மொபைல்ல, அதாவது ரெட்மி, போக்கோ, எம்ஐ மொபைல்ல ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் பண்ற ஆப்ஷன் கிடையாது. ஸோ தட் நம்ம ஷெட்யூல்டு பவர் ஆன் ஆஃப் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஷெட்யூல்டு பவர் ஆனை கிளிக் பண்ணி எந்த டைமுக்கு மொபைல் ஆன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஷெட்யூல்டு பவர் ஆன் ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற டைமை கிளிக் பண்ணிட்டு வெடிகாலையில் 2 மணி அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற ரிப்பீட்டை கிளிக் பண்ணி கஸ்டமை கிளிக் பண்ணி ஸோ எந்தெந்த நாள் வேணும் அப்படிங்கிறத கஸ்டமா சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஓகேவை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பவர் ஆன் ஆகிறத மட்டும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த டைமுக்கு பவர் ஆன் ஆகணும் 2 மணின்னு செட் பண்ணிக்கிறோம். ரிப்பீட்ல மண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் ஆன் ஆகணும்னு சொல்லிக்கிறோம். எப்போ ஆஃப் ஆகணும்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால கீழே இருக்கிற ஷெட்யூல்டு பவர் ஆஃபை எனேபிள் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற டைமை கிளிக் பண்ணிட்டு இப்போ அங்கே மேலே வந்து 2 மணின்னு கொடுத்துருக்கோம். அப்போ 2 மணிக்கு உங்களுக்கு ஆன் பண்ணணும்னா அதுக்கு முன்னால நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும். அதனால 1 மணி 50 நிமிஷம் அப்படிங்கிறத வெடிகாலையில் ஏஎம்ல கொடுங்க. 1:50 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற ரிப்பீட்டை கிளிக் பண்ணி ஸோ நம்ம மேலே எப்பப்போ ஆன் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம் மண்டே அண்ட் ஃப்ரைடே, அதே மாதிரி கீழேயும் மண்டே அண்ட் ஃப்ரைடேவை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி சூஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு டாப்ல இருக்கிற ரைட் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷெட்யூல் உங்களுக்கு செட் ஆயிரும். இனிமேல் உங்களுக்கு கரெக்டா நம்ம மண்டே அண்ட் ஃப்ரைடே விடிகாலையில 1:50க்கு உங்க மொபைல் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் 2 மணிக்கு உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஸோ ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இந்த மொபைல் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸோ உங்களுடைய மொபைலில், அதாவது விவோ, ஓப்போ, ரியல்மி, ஒன் பிளஸ், இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் மீதி இருக்கிற எந்த டைப் ஆஃப் மொபைலாக இருந்தாலும் அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே நீங்க பாட்டம்ல வந்தீங்கன்னா ஷார்ட்கட் அண்ட் அக்சசபிலிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஷார்ட்கட் அண்ட் அக்சசபிலிட்டிக்குள்ள டாஸ்க் டைமர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுலேயும் ஷெட்யூல்டு பவர் ஆன் ஆஃப் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இதில் கிடையாது. ஸோ தட் இப்போ உங்களுக்கு 7 மணி 8:30 மணி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கீழே இருக்கிற 8:30 மணி 8:13 கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் நான் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ரிப்பீட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ என்ன டேட்டுங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். மண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது டாப்ல இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணுங்கிறது கீழே இருக்கு. ஸோ சேம் அதை கிளிக் பண்ணிட்டு 1:50க்கு சூஸ் பண்ணிட்டு ஏஎம் கிளிக் பண்ணிக்க. மேலே ஏஎம் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஏஎம் கிளிக் பண்ணீங்கன்னா ஏஎம் செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஓகேவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ செட் ஆயிருச்சு. டாப் ரைட்ல இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், இப்போ செட் ஆயிருச்சு. இப்போ என்ன செட் பண்ணியிருக்கிறோம்னா மண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் ஸோ 1:50க்கு விடிகாலையில் 1:50க்கு உங்கள் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். அதாவது உங்கள் மொபைல் வந்து ஆஃப் ஆயிரும்.
ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறமா 2 மணிக்கா உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஸோ தட் ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இல்லாதனால ஷெட்யூல்டு பவர் ஆன் ஆஃப் சிஸ்டத்தை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு ஹேக்கிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கேம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அது அப்படியே பிரேக் ஆகும். உங்களுடைய மொபைலில் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே எரேஸ் ஆயிரும். மொபைல் ஹீட் உங்களுக்கு குறைஞ்சிரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பேட்டரி லைஃப் லாங் லைஃப் வரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னால் என்னென்ன சொன்னமோ அந்த பெனிஃபிட் எல்லாமே இப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.